வணக்கம். சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிற இஸ்ரேலினுடைய அமெரிக்காவுடைய உளவாளி என்று சொல்லப்படுகிற ஒருத்தன், உங்களுக்கு தெரியும், ஒரு 30 வருஷமாக அரசியல் இருக்கிறான், எந்த பதவியும் இல்லாமல் அல்லாடிட்டு இருக்கிறான், ஏதாவது புலம்பிகிட்டு இருப்பான். அவன் தன்னுடைய சமூக வலைத்தள கணக்கு பக்கத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறான். என்ன ட்வீட் போட்டிருக்கிறான் அப்படின்னா, தமிழ்நாடு ஆட்சியை கலைப்பானாயவன், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது இல்லையா, இந்த ஆட்சியை அவன் கலைச்சிருவான். அவன் எதுக்காக அவன் கலைச்சிருவான் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்தி மொழிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டது, அதை கற்பதற்கு தடையோ அல்லது வேறு ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா உடனடியாக அவன் கலைச்சிருவானான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நான் அவங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். அதாவது ஒரு காலத்தில் எதையுமே படிக்கக்கூடாது, படித்தா தீட்டுன்னு சொன்ன இதே பயலுக தான் இன்னைக்கு 3வது மொழியாக இந்தியை கற்றுக்கான்னு தமிழ்நாட்டுக்கு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறானுங்க. நான் கேட்குறேன், ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன். அதாவது இன்னைக்கு இதுவரையிலும் ஆட்சி இதை எல்லா ஆட்சியாளர்களுமே பொறுப்பு தான், அதை யாரும் மறக்க முடியாது. அதாவது மோடி சொல்கிறாரு, மொழியினுடைய பெயரில் அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நான் என்ன கேட்குறேன், மொழியை திணித்ததன் மூலமாக, இந்தி மொழியை திணித்ததன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான இந்த மண்ணின் மொழிகள் எத்தனை அழிக்கப்பட்டது அப்படின்னு மோடியும் சுப்பிரமணிய சாமியும் பதில் சொல்ல தயாரா? எத்தனை மொழிகள்? பீகார் மண்ணினுடைய மொழி இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிறா? உத்தரப்பிரதேசத்தில் இந்தி திணிக்கப்பட்டதன் வழியாக அந்த மாநிலத்தில் அழிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? எதுவுமே இல்லை. எல்லா மொழிகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, இந்தி திணித்ததன் மூலமாக. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறான். நான் கேட்குறேன், இப்போ மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய மாநிலங்களில், இப்போ வட இந்திய மாநிலங்கள் எடுத்துக்கலாமே, இந்தி இருக்கக்கூடிய 2வது மொழி, இப்போ முதல் மொழி இந்தி, 2வது மொழி ஆங்கிலம், 3வது மொழியாக இன்னொரு மொழி எடுக்கலாம்ங்கிற இடத்துல எத்தனை பேர் தமிழ் படிக்கிறான்? எத்தனை பேர் மலையாளம் படிக்கிறான்? எத்தனை கன்னடம் படிக்கிறான்? எத்தனை பேர் தெலுங்கு படிக்கிறான்? எத்தனை ஆசிரியர்கள் இந்த மொழிகளுக்காக அந்த பள்ளிக்கூடங்களை நியமிச்சிருக்காங்க? சொல்ல முடியுமா? மோடியால், சுப்பிரமணிய சாமியாலெல்லாம் சொல்ல முடியுமா? அப்போ இது எதுக்காக அப்படின்னா தெரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா இது. எப்படியாவது இந்தியை கொண்டு திணிக்கிறது மூலமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றது, இதன் மூலமாக இவங்களுடைய இந்துத்துவ ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, அதை கொண்டு வர்றதன் மூலமாக இந்துத்துவ ராஷ்டிரம் பரிபூர்ணமாக நியமிப்பது. இதுதான் இவர்களுடைய திட்டம். செத்து போன மொழியை உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் பேசுகிறான், ஆட்சியை கலைப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்னு கலைக்கிறேன். இதில் வேற இன்னொருத்தன் எச் ராஜான்னு ஒருத்தன், அவன் என்ன சொல்கிறான், 500 ரூபாய் நோட்டில் இருக்கிற இந்தி அழிங்க பார்ப்போன்னு சொல்கிறான். முட்டாப்ப அவன்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்ன? டேய், 1912 இந்தியாவில் முதலாக ரூபாய் நோட்டு அச்சடிக்கப்பட்ட போது அதில் இந்தியோ சமஸ்கிருதமாக இருந்ததா உனக்கு தெரியுமாடா? அந்த நோட்டை நீ பார்த்துருக்கியா? கிடையாது. அது இருந்த மொழி என்பது தமிழ் இருந்தது. அதில் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி இருந்தது. அப்போது எங்கே இருந்தோ வந்தேறின மொழி இன்றைக்கி எல்லார்கிட்டையும் திணிக்கிறதுக்கு பார்க்குற மக்கள் விடுவார்களா? இந்திய மக்கள் விடுவார்களா? நீ வட இந்தியாவில் அதை பண்ணிட்ட, அதை மூளைச்சலவை பண்ணி அதை இதை பண்ணிட்ட. தமிழ்நாட்டிலையோ இல்லை தென்னிந்திய மாநிலங்கள்லாம் இதெல்லாம் நடக்குமா? நடக்கும்னு நினைக்கிறியா? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே சுப்பிரமணிய சாமி இவன் யார்? இவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவனை பற்றி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி, உங்களுக்கெல்லாம் தெரியும், சோஷலிஸ்ட் கட்சியில் ஒரு மிக முக்கியமான தலைமை பொறுப்பில் இருந்தவர். எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்திக்கு எதிராக வீரத்தோடு களத்தில் நின்று போராடியவர். கையில் விலங்கு மாட்டப்பட்டு துணிச்சலோடு சொல்லக்கூடிய அவருடைய ஃபோட்டோ எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பின்னாளில் அவர் பிஜேபிக்கு சேர்ந்தார். அதன் பிறகு என்ன நடந்ததுலாம் தெரியும். ஆனால் இந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சுப்பிரமணிய சாமியை பற்றி சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இந்த சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறவன் இந்த ரயில் கழிப்பறைகளில் இந்த மனநோயாளிகள் இருப்பாங்க, இப்போ இந்த வாசகங்கள் எழுதுறது, ஏதாவது ஒரு நம்பரை போட்டு விடுறது, பெண்களுக்கு எதிரான, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஆள், அந்த மாதிரி கிறுக்கல்களை எழுதக்கூடிய ஒருத்தன் தான் இந்த சுப்பிரமணிய சாமி அப்படின்னு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொல்லியிருக்கிறார். இதை விட நீ பேர என்ன வேணும்? இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சுப்பிரமணிய சாமிக்கு ராஜீவ்காந்தி கொலையில் தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்முடைய திருச்சி வேலுச்சாமி எந்த இடங்களில் பார்த்தா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். ராஜீவ்காந்தி கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த நபர்களில் ஒருவர் சுப்பிரமணிய சாமின்னு அவர் போகிற இடம் பூரா சொல்லிகிட்டு இருக்கார். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார். இவருக்கு இஸ்ரேலுடைய உளவுத்துறை மொசாட்டுக்கும் அதேமாரி அமெரிக்காவுடைய உளவுத்துறைக்கெல்லாம் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அப்படிப்பட்டவன் தான் இன்றைக்கி சொல்கிறான், தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை கலைச்சிருவேன் அப்படின்லாம் சொல்கிறான். உனக்கு சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், 10,000 கோடி கொடுத்தாலும்
தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை நீ செயல்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற இல்லையா, அதை இங்கே செயல்படுத்தவே நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒற்றை விஷயத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் அதை இந்த ஒரு விஷயத்துக்காக இல்லையா, இந்த ஒரு விஷயத்துக்காக மொழிக்காக நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். எங்களுடைய மொழி முக்கியம், மொழி இருந்தால் தான் எல்லாம் முடியும். அதனால தான் மொழியை இல்லாமலாக்கிறதுக்கு துணை குடியரசுத் தலைவர் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு. மொழியை பிடிச்சா எல்லாத்தையும் அழிச்சிடலாம், மொழியை இல்லாமலாக்கினா எல்லாத்தையும் அழிச்சிடலாம்னு சொல்கிறாரு. எவ்வளோ கொழுப்பு வேணும் பாருங்கள். ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படியெல்லாம் பேசலாமா? ஆனால் அவர் பாட்டுக்கு அவர் பேசுகிறாரு. அவருக்கு தெரியுது, ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணவர். அவருக்கு தெரியும் ஒரு மாநிலத்தினுடைய மொழி தாய்மொழியை அழித்து விட்டால் அந்த மாநிலத்தையே கையில் கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நினைக்கிறது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ எந்த அளவிற்கு அபத்தமான மோசமான மக்களுக்கு எதிரான மக்கள் உணர்வுகளுக்கு எதிரான வேலைகளை இவனுங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ இதான் இவங்களுடைய திட்டமே. இவனுங்க நல்லது செய்கிறானுங்க, அதெல்லாம் இவங்களுக்கு முக்கியம் இல்லை. இவனுங்க தொடர்ந்து மக்கள் மத்தியில் மதத்தினுடைய பெயரில் மொழியினுடைய பெயரில் இந்த மாதிரியான பெயரில் ஏதாவது கலவரத்தை உருவாக்குவது, இதான் இவங்களுடைய திட்டம். அதில் ஒரு ஆள் தான் இந்த சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறதானே இதன் மூலமாக நிரூபணமாகிறது இல்லையா? என்னுடைய நாட்டில் எனக்கு மொழி இன்னொரு மொழி தேவைன்னா நான் படிச்சுட்டு போகிறேன், ஆனால் எதுக்கு திணிக்கிற நீ? இங்கே இருமொழி கொள்கை என்பது எப்போதே செயல்படுத்தப்பட்ட விஷயம், இங்கே கொண்டு வந்து நீ திணிக்கிற. நாங்கள் மட்டும் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டோன்னா இந்தியா முழுவதும் ஒன்றால் எல்லாத்தையும் செயல்படுத்திட முடியும். தமிழ்நாடு தான் தடுத்து நிறுத்திட்டு இருக்கு. அதான் தமிழ்நாட்டினுடைய பெருமை. அதை ஒருபோதும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். சுப்பிரமணிய சாமி கனவு கண்டுட்டு இருந்துக்கோ இந்த மாதிரி ஏதாவது. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னதான், உனக்கு ஒரு 30 வருஷமாக நீ அரசியலில் இருக்கிற, உனக்கு எந்த பதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ புலம்பிட்டு சுற்றிட்டு இருக்கிற, ஏதோ இந்த இந்த பவுடர் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துறேன்னு சொல்கிறான் இல்லையா, ஊரை ஏமாத்துறது அந்த வேலையை நீ செஞ்சிட்ருக்கிற, உனக்கு தெரிஞ்சதை நீ செய்வ. ஆனால் அதெல்லாம் தமிழ்நாட்டில் நீ இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராகலாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வையே, ஏற்கனவே ஒத்த ஓட்டு பாஜக. இப்போ சமீபத்தில் வேறு அடுத்த தேர்தல் வரவிருக்குது. என்ன நிலைமையாகும் பாஜகவோட நிலைமை? கொஞ்சமாக யோசிச்சிருக்கியா? நீயே பாஜகவை இல்லாமல் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் ஒத்த ஓட்டு கூட இல்லாத அளவிற்கு நீ பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு மரணமடி அடிக்கிறதுக்கான ஏற்பாடை நீயே செஞ்சிருவோம் போல இருக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.